அது என்னமோ தெரியலங்க. நான் பண்ண பூரி வந்து புஸ்ன்னு தான் வரும். நெறைய பேர் சிஸ்டர்ஸ் வந்து கேட்பீங்க, எப்படி சிஸ்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ்லாம் இல்ல. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும். இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமா வந்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி திரட்டும் போது கொஞ்சம் வந்து மொத்தையா வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தின்னா இருக்கக்கூடாது பூரிக்கு. நல்லா எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா வந்து பூரி புஸ்ன்னு எழும்பி வரும். சோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டா வந்து வந்துரும். அதுக்கப்புறம் இது கூட பன்னீர் கிரேவி ரொம்ப சிம்பிளா தான் வந்து பண்ணியிருந்தேன். நம்ம சேனல்ல 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போயிட்டு இருக்குது. அதுல டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட டீடைல்டா லாங் வீடியோவா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதோட லிங்க் வந்து மேல இருக்குது. இந்த ரெசிபிஸ் எல்லாமே டீடைல்டா அதுல வந்து இருக்குது. சோ மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அதோட லிங்க் வந்து மேல இருக்குது. இதுவே இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா பயோலி ஸ்டோரியில லிங்க் இருக்கு. வேற ஏதாவது ஆப்ல பாக்குறீங்கன்னா யூடியூப்ல டெல்லி தமிழச்சின்னு போட்டாலே வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.